இன்றைய செய்தியுடைய தலைப்பு அனுகூலங்கள் அற்பமாய் எண்ணப்படுகின்றன. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செய்தியை மீண்டும் நான் பிரசங்கிக்கிறேன். இதே செய்தியை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பிரசங்கம் பண்ணினோம். அன்றைக்கு என்ன வார்த்தைகளை நான் சொன்னேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே செய்தியை திரும்ப சொல்லும்படியாய் ஆவியானவர் வற்புறுத்துகிறபடியினாலே நான் இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். தெருவிலே ஒரு பெண் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். அங்கும் இங்குமாக அவள் அலைந்து திரிகிறாள். அவளை பார்க்கும்போது வயது முதிர்ந்தவளாய் தெரிகிறது. அவள் செய்கிற வேலை விளங்கவில்லை. காலையிலிருந்து மாலை வரை குப்பைகளையே அள்ளி அள்ளி ஒரு பையில் போட்டு கொண்டு இருக்கிறாள். மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அவளை சிலர் பிடித்து சென்று மருத்துவமனையிலே சேர்த்து சோதித்து பார்த்தார்கள். அவள் இயற்கையாகவே அப்படி இல்லை, வறுமையான நிலையில் இல்லை. அவருடைய வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தால் கோடிக்கணக்கான ரூபாய்கள், டாலர்கள் அங்கு இருக்கின்றன. விலையுயர் மிகப்பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாய் அவளை ஆக்கியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அங்கு இருக்கிறது. அவள் ஒரு பணக்காரி. அவள் வயது சென்றவள் அல்ல, 48 வயது மாத்திரமே ஆனவள். பைத்தியக்காரி அல்ல. She was a college graduate. கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தவள். ஏன் இப்படி ஆகிவிட்டாள்? தனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை அவனாலே உணரவே முடியவில்லை. அந்த உணராத தன்மையினாலே பிச்சை எடுக்கிறாள். தனக்குள்ளே தன் தகப்பன் தனக்கு வைத்து விட்டு போன செல்வத்தின் மதிப்பை அறியாதவள். ஆகவே பிச்சை எடுத்தாள், குப்பைகளை பொறுக்கினாள். அதுபோல தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகத்தான பொக்கிஷங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறியாததினாலே இவ்வுலகத்தின் குப்பைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறோம். மகத்தான காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் போது நாம் பொறுக்கி எடுப்பதெல்லாம் உலகத்தின் குப்பைகளையே. இவ்விதமாக அந்த பெண் என்ன முடிவுற்றாள் என்பதை பின்னாலே பார்ப்போம். இப்பொழுது உள்ள நிலைமை, இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும், இவ்வளவு அனுகூலங்கள் இருந்தும் அதை அலட்சியம் பண்ணினபடியினாலே இந்த பரிதாபமான வாழ்க்கைக்கு சொந்தமானாள். இதுபோல ஒரு மனிதன் தான் சிம்சோன். ஆகவே சிம்சோனும் எத்தனையோ சாக்கியங்களை பெற்றவன். அவன் வாழ்க்கை மிக பரிதாபமாக முடிந்தது. ஒருவேளை தேவநோக்கத்தை அவன் நிறைவேற்றினவனாய் விசுவாசம் உள்ளவனாய் மரித்தாலும் அவன் தேவனுடைய லக்கை அடைந்தவன் அல்ல. ஒரு பரிதாபமான மனிதன் தான் சிம்சோன். அவனுடைய வாழ்க்கை ஒரே வார்த்தையை சொல்லலாம், வேஸ்ட், வீணாக்கி போட்டவன். உலகத்திலேயே மிக பரிதாபமான மனிதன். வியாதியினாலே தன் வாழ்நாளை கழித்து போட்டவன் அல்ல, தோல்வியிலே வாழ்க்கையை முடித்தவன் அல்ல, கண்ணீரிலே தன் சரித்திரத்தை முடித்தவன் அல்ல. வீணாக தன் வாழ்க்கையை முடித்தவனே உலகத்தில் மிக மிக பரிதாபமானவன். சிம்சோன் தன் வாழ்க்கையை வீணாக்கி போட்டான். என் அருமையான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவார்கள். ஆமென். அருமையானவர்களே,
சிம்சோனுக்கு எத்தனையோ சாக்கியங்கள் இருந்தும் அவன் பரிதாபமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாய் அவன் மாறி போக காரணம் அடக்கமில்லாதவன், கட்டுப்பாடு இல்லாத ஒருவன், தன் மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாதவன், தன் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாதவன், தன் மன வேட்கையை கட்டுப்படுத்த முடியாதவன், தன் கால் நடைகளை கட்டுப்படுத்த முடியாதவன். ஆகையினாலே அவன் பரிதாபமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாய் மாறினான். 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் முத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஒரு பட்டணத்தை பிடித்து வெற்றி பெறுகிறவனை விட மிகப்பெரிய வெற்றி யார் என்றால் தன் மனதை அடக்குகிறவன், தன்னை ஆளுகை செய்கிறவன், தன் மனம் விரும்புகிறபடி போகாதபடி தன் மனதை மீது வெற்றியை எடுக்கிற மனிதன் உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றியுடையவன். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரி, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மனம் விரும்பினபடியே வாழ்கிறீர்களா? மனம் சொல்லுகிறபடியே தான் போகிறீர்களா? அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாகாது. கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை வேண்டும். மனதை ஆவியானவர் கட்டுப்படுத்த வேண்டும். வேத வசனங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும். தேவ சமூகம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடான வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அருமையானவர்களே, சிம்சோன் தன்னடக்கம் இல்லாதவன், ஒழுக்கம், கட்டுப்பாடு இவைகளை இழந்தவனாகவே அவன் இருந்தான். அபிஷேகம் பெற்றவன், ஜெபிக்கிற பெற்றோரை பெற்றவன், தேவ சாக்கியம் பெற்றவன், தேவ அழைப்பை பெற்றவன், பரிசுத்த ஆவியானவரை தங்கியிருந்தவன். அப்படி இருந்தும் மாம்சீகமாகவே அவன் போக காரணம் கட்டுப்பாடு இல்லாதவனாயிருந்தான். ஆவியானவருக்கு கட்டுப்படவில்லை, வேத வசனத்துக்கு கட்டுப்படவில்லை. பிரியமானவர்களே, அந்த குப்பைக்கார அந்த பெண் பேர் மேரி, கார்பேஜ் மேரி, குப்பைக்கார அந்த மேரி இடத்தில் எவ்வளவோ சொத்துக்களை அவன் தகப்பன் வைத்தது போல சிம்சோனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுகூலங்கள், எத்தனையோ ஆற்றல்கள், எத்தனையோ தாளந்துகள், எத்தனையோ மரங்கள், அத்தனையும் வைத்தோம் அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவில்லையே. என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில் சிம்சோனை குற்றப்படுத்துவோம், உங்களை குற்றப்படுத்துவோம் நான் வரவில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் தவறி போய்விடக்கூடாது. தேவனுக்குள் இருக்க வேண்டும். தாபந்தமாய் உங்களோடு நான் பேசுகிறேன். இவை எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறந்து விட்டேன். என்னை பின்பற்றுகள் சொல்ல நான் வரவில்லை. என் கால்கள் சரிக்கிற நாட்கள் உண்டு, தேவனுக்கு விரோதமாக போன நாட்கள் உண்டு, தேவ சித்தத்தை நிறைவேற்றாத நேரங்கள் உண்டு. அவையெல்லாம் எனக்கு நஷ்டமும் கண்ணீரும் கவலையுமாய் இருந்தன. ஆகையினால் தேவனை விட்டு விலகாது என்று நான் விழுந்ததனாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விழக்கூடாது என்று. நான் சரிக்கிறதுனாலே சொல்லுகிறேன், நீங்கள் சத்தியத்தின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே ஒருவருக்கு ஒருவர் நம் ஆற்றையும் தேற்றியும் பரிசுத்த பாதையில் தொடர்ந்து நடக்கும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, இப்போது சிம்சோனுடைய மிகப்பெரிய ஆற்றலை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சிம்சோன் பிறந்த நேரம் இஸ்ரவேல் தேசம் இருண்டு கிடந்தது. மிகப்பெரிய இருட்டு என்ன தெரியுமா? வேத வார்த்தையே கிடைக்காத காலம், வேத வசனமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம். ஜனங்கள் தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள். வேதம் அந்த காலத்தை குறித்து சொல்கிறது. 1 சாமுவேல் 3:1,
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரசத்தியமான தரிசனம் இருந்ததில்லை. அந்த காலத்தில் தத்துவம் இருந்தது, ஞானம் இருந்தது, சொற்பொழிவு இருந்தது, ஆலோசனை இருந்தது, அறிவுரை இருந்தது. வேதவசனம் இல்லை. வேதவசனம் இல்லாத ஒரு காலம். எந்த மனிதனும் வேதவசனத்தை எடுத்து ஒருவருக்கு புத்தி சொல்வார் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான காலத்தில் சிம்சோன் பிறந்தார். சிம்சோனுக்கு வேதவசனம் இருந்தது. நீ இந்த தேசத்தை விடுதலை ஆக்குவாய் என்ற வேத வசனத்தோடு பிறந்தவன். கர்த்தருடைய அழைப்போடு பிறந்த சிம்சோன் அவன் வாழ்ந்த காலத்திலே வேத வசனமே இல்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒன்று கவனியுங்கள். நீங்கள் யாருக்கேனும் ஆலோசனை சொல்ல விரும்பினால், நீங்கள் யாருக்காவது புத்தி சொல்ல விரும்பினால், ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் புத்தி சொன்ன பிறகு யோசித்து பாருங்கள், அதில் ஏதாவது வேத வசனம் இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஏதாவது சொல்லியிருக்கிறீர்களா? வேத வசனமே இல்லாமல் உங்கள் அனுபவத்தை கொண்டோ உங்கள் ஆசையை கொண்டோ நீங்கள் புத்தி சொல்வதனாலே என்ன பிரயோஜனம்? புத்தி சொல்வதாக இந்த வேதத்தின்படி சொல்லுங்கள், ஜெபித்து ஆலோசனை சொல்லுங்கள். ஆனால் அன்றைக்கு அப்படி ஜெபிப்பாரும் இல்லை, வேத வசனத்தை சொல்வாரும் இல்லை. வேத வசனம் தான் மனிதனை திருத்தும். இவன் வேத வசனத்தோடு பிறந்தும் இவனை சுற்றிலுமாக இருக்கிற ஜனங்கள் வேத வசனமற்றவர்களாக இருந்தார்கள். குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்கும் கடுமையான பிரச்சனைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கடுமையான பிரச்சனைகள், அக்காள் தங்கைக்கு கடுமையான பிரச்சனைகள், அண்ணனும் தம்பியும் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவ குடும்பத்திலும் இருக்கிறது. இதை தீர்த்துக் கொள்வதற்கு பழமொழிகளோ நீதிமொழிகளோ வழிமுறைகளோ உதவி செய்ய, ஆவியார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை அலட்சியம் பண்ணினால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் தீராது. ஆகையால் அருமையானவர்களே, வேத வசனம் இல்லாமல் வாழாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் காலையிலேயே வசனத்தை தேடுங்கள். வாழ்க்கைக்கு துணையாக வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கூட வருகிற நண்பன் சில நாட்களில் விலகி போவான். கரம் பிடித்த கணவனும் என்னாலே முடியாது என்று சொல்ற காலம் ஒன்று வரும். என்றைக்கும் துணையாக இருப்பது சத்திய வசனம் மாத்திரமே. ஆகவே வேத வசனத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். இந்த வசனமே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அன்று ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா இவ்விதம் சேர்ந்து போகிறார்கள். வழியிலே கடுமையான பிரச்சனை. ஆடு மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் தண்ணீர் இல்லை. அவன் செத்து மடிய போகின்றன. அந்த நெருக்கமான வேளையை வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாத கடுமையான பிரச்சனை. அப்போது 10ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இஸ்ரவேல் ராஜா கர்த்தரை தேடாதவன், வசனத்தை தேடாதவன் ஆத்திரமான முடிவுக்கு வருகிறான். வசனத்தை பின்பற்றாதவன் வாழ்க்கை பிரச்சனையிலே ஐயோ என்று தான் சொல்லுவான். ஒரு வியாதி வந்தால் வசனம் இல்லாதவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, நான் செத்து போக போகிறேன், நான் தோற்று போக போகிறேன்,
எப்போது நெகட்டிவ், எதிரடையாக பேசுகிற மனிதன் யார் என்றால் வேத வசனத்தை தள்ளுகிறவன். ஆகவே இஸ்ரவேல் ராஜா எதிரடையாக பேசுகிறான் வேத வசனத்தை தள்ளினபடியினாலே. அப்போது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சொல்வதை கவனியுங்கள். 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை விசாரிப்பதற்கு எங்கு யாரேனும் உண்டோ என்று அவர் விசாரித்தான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு இங்கு யாராவது உண்டா என்று விசாரித்து, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவரிடத்திலே தேவனது வார்த்தை உண்டு என்று அவர் விசாரித்தார். இதுதான் யோசபாத் ராஜா, வசனத்தை நாடுகிறவன். நெருக்கடியான நேரத்தில் வேத வார்த்தையை தேடுகிறார். என் அருமையான சகோதரனே, வீட்டிலே கடுமையான பிரச்சனையா? உன் மகளை குறித்து அதிகமாக யோசிக்கிறாயா? உங்கள் மகளை குறித்து அதிகமாக யோசிக்கிறீர்களோ? உங்கள் மருமகள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறதா? அண்ணன் தம்பிக்குள் வெளியே சொல்ல முடியாத மனக்கசப்புகள் இருக்கின்றனவா? இவைகள் தீர்வதற்கு நீதிமன்றங்கள் அல்ல, இவைகள் தீர்வதற்கு பொது மன்றங்கள் அல்ல. இது தீர்வதற்குள்ள ஒரே வழி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற வேத வார்த்தைகள் மாத்திரமே. ஆகவே வசனம் என்ன சொல்கிறது, ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை குடும்பங்கள் கவனிக்குமானால் குடும்பங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும். சிம்சோன் வார்த்தை இல்லாத அந்த தேசத்தில், கர்த்தருடைய வார்த்தை இல்லாத அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையோடு பிறந்தார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு பிறந்தான். தேவ சலாக்கியத்தோடு பிறந்தான். தெய்வ அழைப்போடு பிறந்தான். ஆனாலும் வெற்றியாய் வாழவில்லை. ஆம் பிரியமானவர்களே, வீட்டு சுவரிலே அழகான வசனங்கள் இருக்கின்றன. இதய பலகையிலே எழுதி வைத்திருக்கிறோமா? மன்னிக்கவும், பொதுவாக என்னுடைய கருத்து, இந்த சுவரிலே வசனம் எழுதுவதை நான் விரும்புவதில்லை. என்னிடத்தில் சிலர் கேட்ட, எவ்வளவோ இடம் இருக்கிறதே வசனம் எழுதும். இருக்கிற இடத்தில் எழுதாதீர்கள். முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது, அங்கு வசனம் இல்லாமலே இருக்கிறது, அது இதயம். அங்கு எழுதுங்கள், சுவரில் எழுதாதீர்கள், இதயத்தில் எழுதுங்கள் அருமையானவர்களே. ஆகவே வசனத்தை உங்கள் இதயத்தை எழுதி கொள்ள வேண்டும். வெளிப்படையாக சுவரிலும் அங்கும் இங்குமாக தொங்க விடுவதில் என்ன அர்த்தம்? அருமைய சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். அவன் இதயத்திலும் வசனம் இல்லை, அவரை சுற்றிலுமாகவும் வேத வார்த்தைகள் இல்லை. வசனத்தை மறந்த ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார். ஞானஸ்தானம் பெறும்போது வசனத்தை கேட்ட என் சகோதரனே, சகோதரி, என் பிள்ளை, எவ்வளவு அருமையாக நீ ஞானஸ்தானம் எடுத்தாய். வாலிப கூட்டத்தில் எவ்வளவு அருமையாய் வந்தாய். ஒவ்வொரு வாலிப கூட்டத்தில் பாடிய பாடல் என்ன? இன்று ஏன் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாய்? நீ சோர்ந்து உட்கார்ந்திருப்பது வேண்டுமென்றல்ல, உனக்கு பிரச்சனை இருக்கிறார். நான் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன், உண்மைதான், உன்னாலே முடியவில்லை. நான் வாலிப கூட்டத்துக்கு வர விரும்புகிறேன், என்னாலே வர முடியவில்லை. சபையிலே பங்கு பெற விரும்புகிறேன், என்னாலே முடியவில்லை. உன் பலவீனத்தை நான் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உனக்கு பலவீனம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனாலும் இதிலேயே காலத்தை கடத்தி விடாதே. நான் நோயாயிருக்கிறேன் என்று ஒற்றுக்கொள்வதனாலே ஆரோக்கியம் வராது. நோயை தீர்க்க பரிகாரத்தை தேட வேண்டும். உன் பலவீன நீங்க பரிகாரத்தை தேட வேண்டும். உன் பரிசுத்த குறைவை நீங்குவதற்கு வழிகளை தேட வேண்டும். சிம்சோனுடைய மிகப்பெரிய சாக்கியத்தை பார்ப்போம். அவனுக்கு ஜெபிக்கிற பெற்றோர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, உங்களில் யார் யாருக்கு ஜெபிக்கிற பெற்றோர் இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்திலேயே பாக்கியவான்கள். நீங்கள் ஜெபிக்கிறதா இருந்த அவங்க பிள்ளைகள் பாக்கியவான்கள். பிள்ளைகளை பெற்றிருக்கிற தாயே, பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன்மார்களே,
உங்க பிள்ளைகளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பீர்கள். உங்க சாப்பாட்டை தள்ளி வைத்து இது என் மகனுக்கு கொடுப்பேன் என்று அன்போடு கொடுத்த தாய் உண்டு. இந்த பொருள் எனக்கு வேண்டாம், என் மகனுக்கு கொடுக்கிறேன் என்று தியாகமாய் கொடுத்த தகப்பன் உண்டு. என்னுடைய கேள்வி, உன் பிள்ளைக்காக நீ ஒழுங்காக ஜெபிக்கிறாயா? உன் மகளுக்காக ஜெபிக்கிறாயா? உன் மகனுக்காக ஜெபிக்கிறாயா? இதுதான் மிகப்பெரிய உதவி. சிம்சோனுக்கு ஜெபிக்கிற தாய் இருந்தார், ஜெபிக்கிற தகப்பன் இருந்தார். அவனுடைய தகப்பன் பெயர் என்ன? மனோவா. மனோவாவும் அவனுடைய மனைவியும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். எபிரேய வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் இவரை பற்றி எழுதும்போது ஒரு வரி எழுதுகிறான். மனோவா மிக சிறந்தவன், மனோவாவின் மனைவி மிக அழகானவள். இந்த ரெண்டு வார்த்தையும் ஜோசபஸ் எழுதுகிறான். ஒரு வரலாற்று ஆசிரியன், எபிரேய வரலாறை எழுதுகிறவன் மனோவா மிக சிறந்தவன் எழுதினான். எதற்காக? ஜெபம் பண்ணுகிறவன். அவனுடைய ஜெபம் வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. அவன் ஜெபம் சரித்திரத்தில் இடம்பெறுகிறது. அவனுடைய மனைவி அழகானவள். என்ன அர்த்தம்? பரிசுத்தவாட்டி. அவள் முகம் தேவதூதனுடைய முகத்தை போலிருந்தது என்று வரலாற்றில் இடம் பிடித்தாள். ஆடல் பாடலிலே இடம் பிடித்த பெண்கள் உண்டு. பரிசுத்த ஜீவியத்தால் சரித்திரத்தை இடம் பிடித்தவள்தான் இந்த சிம்சோனுடைய தாய். என் அருமையான சகோதரனே, நாம் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்கிறோமா? நம்மை சுற்றிலுமாயிருக்கிற சமுதாயம் சொல்லுமா நாம் ஜெபிக்கிறவர்கள், உத்தமமாய் வாழ்கிறவர்கள், தேவனுக்கு சாட்சியாய் இருப்பவர்கள் என்று சுற்றிலுமாயிருக்கிற சமுதாயம் நம்மை குறித்து சொல்லுமா? சகோதரனே, நம்மை குறித்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவள் என்ன சொன்னால் எனக்கு என்ன? இல்லை சகோதரனே, அப்படி இருக்கக்கூடாது. சகல ஜனங்களிலும் உத்தமன் என்று பெயர் பெற்றார் என்று கொர்நேலியுசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்கு. தீமோத்தேயு குறித்து பவுல் எழுதுகிறான். தீமோத்தேயு, நீ விசுவாசமாயிருக்க காரணம் என்ன? உன் அம்மா, உன் தாய் யூனிஸ் விசுவாசத்தை தேறினவள், பக்தியிலே தேறினவள். நீ அவளுடைய பிள்ளை. என் தாய்க்கு எப்படி விசுவாசம் வந்தது? உன் தாய்க்கு விசுவாசம், உன் பாட்டி, தலைமுறை தலைமுறைக்கு நீங்க விசுவாசிகள். என் அருமையான சகோதரனே, நம்முடைய குடும்பத்தை எப்படி சொல்வார்களா? சரி, நமக்கு முன்னிருப்பவர்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மை குறித்து சொல்வார்களா? இங்கு வயதானவர்கள் இருப்பீர்களா? உங்க பேர பிள்ளையை பார்த்து, இவர் தாத்தா ஒரு நல்ல ஜெப வீரன், இப்பாட்டி எப்போதும் வேதம் வாசிக்கிறோம் சொல்வார்களா? அல்லது இப்பாட்டி வாய் திறந்தால் மூடவே மாட்டார்கள். இவர் தாத்தா பேச ஆரம்பித்தா பைத்தியக்காரர்கள் வந்து விட்டாரோ என்று சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஞானம் உள்ளவர்களாய் வேதத்தை சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அருமையானவர்களே, தீமோத்தேயுவை மெச்சிக் கொள்கிறான். உன் பாட்டி எப்படி, உன் அம்மா அப்படி என்று. சிம்சோன் நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திலிருந்து வந்தான். ஆனாலும் வெற்றியாய் வாழவில்லை. அவன் தன்னை காத்துக்கொள்ளவில்லை. நல்ல வசனத்தோடு பிறந்தவன், 2வது நல்ல ஜெபிக்கிற பெற்றோருக்கு இருந்தவன். ஆனாலும் வாழ்க்கையில் வெற்றி அனுகூலங்களை நஷ்டப்படுத்தி கொண்டே போகிறான். பிரியமானவர்களே, இப்ப திடீரென்று ஆபத்து வருகிறார். என்னிடத்தில் சிலர் கேட்பார்கள்,
ஆக்சிடென்ட் கிறிஸ்தவர்களுக்கு வருமா? காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், விமானத்தில் போகிறோம், கிறிஸ்தவர்களுக்கு ஆக்சிடென்ட் வருமா என்று ஒரு கேள்வி கேட்போம். என்னை பொறுத்தவரையிலும், நான் வேதத்தை படித்த வரையிலும் கிறிஸ்தவர்களுக்கு ஆக்சிடென்ட் வராது. அப்படியானால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இறந்து போயிருக்கள் தெரியாது. I am not bound to answer all the questions. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற வேதத்தில் ஆக்சிடென்ட் கர்த்தருடைய பிள்ளைக்கு வரும் என்று சொல்லப்படவில்லை. உன் வழிகள் எல்லாம் கர்த்தர் உன்னை காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்சிடென்ட்டுக்கு கர்த்தர் கைவிட்டதுனாலே ஆக்சிடென்ட் அல்ல. There may be so many reasons for an accident. God is not responsible for that. அது கர்த்தர் அதற்கு பொறுப்பேற்க முடியாது. ஆனால் என்னை அது ஒரு பாடமாக பிரச்சனையாக இருந்தால் நான் நிறைய பேசலாம். இன்றைக்கு அதல்ல என்னுடைய காரியம். பிரியமானவர்களே, திடீரென்று மனிதனுக்கு ஆபத்து வருகிற சூழ்நிலைகள் வருகின்றன. நான் கூட காரில் பயணமாகும்போது ஒரு நிமிடத்தில் கார் மோதுவது போல போகும். ஆனால் எனக்காக தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நான் பத்திரமாக போவேன், பத்திரமாக வருவேன். அது என்னுடைய விசுவாசம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் பத்திரமாய் காக்கப்படுவீர்கள் என்பது தேவ சமூகத்தில் நான் ஏறெடுக்கிற ஜபத்தினாலே எனக்கு உண்டான நம்பிக்கையும் சமாதானமும். ஆனால் ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை என்று சொல்ல முடியும். ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கின்றன. சிம்சோன் தன் தாய் தகப்பனுக்கு சொல்லி பெண் பார்க்க போகிறான். தாயும் தகப்பனும் வருகிறார்கள், பிரியமில்லாவிட்டாலும் கூட வருகிறார்கள். சரி, மகன் ஒரே பிடிவாதமாக இருக்கிறான், போய் பெண் பார்க்கலாம் என்று வருகிறார்கள். நியாயாதிபதிகள் 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, திம்னாத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் அருகே வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. பிரியமானவர்களே, திடீரென்று ஒரு ஆபத்து, ஒரு டர்னிங் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கார் வேகமாக வருகிறது. டூ வீலரில் போகும்போது எதிர்பார்க்கவில்லை. ஒரு மாடு கலைந்து எதிரே ஓடி வருகிறது. எதிர்பாராத பல காரியங்களை உலகத்தில் சந்திக்கிறோம். அருமையானவர்களே, சிம்சோன் திம்னாத்துக்கு போக அவன் வழி நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்திருக்கிற இடம் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்திலே சிங்கம் இருக்காது. ஏனென்றால் திராட்சை தோட்டத்திலே ஜனங்களுடைய நடமாட்டம் அதிகம். திராட்சை பழங்களை பறிக்க ஜனங்கள் அதிகமாக நடமாடுவார்கள். அந்த இடத்துக்கு கொடிய விலங்கு வராது. ஆகவே திராட்சை தோட்டத்தில் ஒரு சிங்கம் வரும் என்பது எதிர்பாராத ஒன்று. ஆகவே தைரியமாய் வருகிறான். திராட்சை தோட்டத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இராது என்று வரும்போது, எந்த இடத்திலே ஆபத்து வராது எண்ணினாலும் அங்குதான் சிங்கம் வந்து விட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக பழகுகிறீர்கள். கூட பிறந்த அண்ணனை போல பழகிற அருமையான சகோதரன், எந்த சகோதரனாய் இருக்கட்டும், எல்லை கோட்டை தாண்டாதீர்கள். நீ ஒரு பெண், அவன் ஒரு ஆண். எல்லை கோடு எப்போதும் இருக்க வேண்டும். இந்த எல்லை கோட்டை தாண்டும் போது எதிர்பாராத ஆபத்து வந்துவிடும். ஐயோ, நான் இப்படி நினைக்கவில்லையே, நினைக்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களை, எதிர்பாராத இடத்துல எனக்கு ஒரு ஆபத்து வரும். வீட்டுக்குள் வேகமாய் உள்ள நுழைகிறோம். வீட்டு தலைவி இருக்கிறாள். அம்மா, இதை எடுக்க வந்தேன், நெல். அதன் பிறகு வித்தியாசமான வார்த்தைகள், போத்திபாருடைய மனைவி தடம் புரண்ட வார்த்தைகள். யோசேப்பை எதிர்பார்க்கவே இல்லை. திராட்சை தோட்டத்திலே சிங்கம்.
என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, எதிர்பாராத இடத்திலே நமக்கு பிரச்சனைகள் வரும். வாசியுங்கள் அந்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் எதிரே வந்திருப்பது சிங்கம். அவர் கையிலே ஒரு ஆயுதமும் இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஓடிவிடு. வஸ்திரத்தை விட்டுவிட்டு யோசேப்பு ஓடி போலாம். ஓடி போகிற ஒரு வழிதான் இருக்கிறது. ஓடி போற சிங்கம் பாய்ந்து வந்துவிடும். ஓட முடியாது. என்ன செய்யலாம் என்று நின்று யோசிக்க சமயம் இல்லை. கையிலே ஆயுதம் இல்லை, சிங்கத்தை எதிர்க்க வழியும் இல்லை. அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு உணர்வு வந்து, எனக்குள்ளே ஒரு ஆயுதம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தான். அவன் சரீரம் வல்லமை பெற்றது. ஒரு ஆட்டை போல சிங்கத்தை கிழித்து போட்டான். என்னை கேட்கும் அருமையான சகோதரி, சகோதரியே, உன்னை சந்திக்கின்ற கடுமையான பிரச்சனைகள் நீ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திரு. வேத வசனத்தை நினைவு கூறு. கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறு. கர்த்தர் ஒரு பலம் தருவார். ஒரு சோதனை வரும்போது பைபிள் ஸ்டடியில் போய் உட்கார்ந்திருக்க முடியாது. கர்த்தர் என்ன நீ ஒரு நிமிடத்தில் நீ கர்த்தரோடு உறவாட வேண்டும். ஒரு வினாடியிலே பரலோகம் உன்னை தொட வேண்டும். சிம்சோனை ஒரு நிமிடத்திலே கர்த்தர் தொட்டார். என்னை பயன்படுத்தி என்றார். ஆம் பிரியமானவர்களே, அது எப்படி நடந்திருக்கும்? அவனுடைய இருதயத்திலே பயம். சிங்கம் பாய வருகிறது. அவனுக்குள்ளே ஒரு வேகம். பயப்படாதே, திருப்பி தாக்கிவிடு, அதை கிழித்து போடு. எப்படி? நான் உன்னோடு இருக்கிறேன், என் பலத்தை பயன்படுத்து. உடனே கீழ்ப்படிந்தான். 2 நிமிடத்துக்குள்ளே அவன் வெற்றி பெற்றான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, பரிசுத்த ஆவியினாலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு பழகு. பரிசுத்த ஆவியிலே நிறைந்திரு. எப்போது வேதவசனத்தை சிந்தி. நீ தேவனுக்குள் இருப்பாய். ஆபத்துகளுக்கு தப்புவாய். ஆத்துமாவுக்கு வரும் ஆபத்தானாலும் சரி, சரீரத்துக்கு வருகிற ஆபத்தானாலும் சரி, வேத வசனங்கள் நம்மை தப்பி வைக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். நிச்சயமாய் பத்திரமாக இருப்பீர்கள். அருமையானவர்களே, இப்போது அவனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. என்ன பொக்கிஷம்? கர்த்தருடைய வார்த்தை. அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறான். நசரேய விரதம், பராக்கிரமசாலி, நீ இஸ்ரவேலை ரட்சிக்க தொடங்குவாய். ஒரு ரட்சகர், ரட்சகர் காப்பாற்றுகிறவன், இப்பேற்பட்ட சாட்சியங்களை உடையவன். பிரியமானவர்களே, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்கள். எனக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? ஆனால் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா இல்லையா என்பது ஆவியானவர் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் இருக்கிறது? ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. ஐயோ, நான் பாவம் செய்து விடுவேனா? இந்த இடத்தில் லஞ்சம் வாங்கி விடுவேனா? இந்த பணத்தை நான் எடுத்து விடுவேனா? இந்த பெண்ணிடத்தில் நான் விழுந்து விடுவேனா? இந்த பயமே அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அவருக்குள் எனக்கு பரிசுத்தம் இருக்கிறது. நான் இந்த பிரச்சனை சிறைப்பட்டு போவேனா? போக மாட்டேன். கிறிஸ்து எனக்கு மீட்பாக இருக்கிறார்.
ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு இந்த 4 பொக்கிஷங்கள் இருக்கின்றன. பரிசுத்தம், நீதி, மீட்பு, ஞானம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் மகளை என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. என் மகனை நான் என்ன செய்வது தெரியவில்லை. பல எதிர்ப்புகள், பல தோல்விகள், பல நெருக்கங்கள். என்ன செய்வது தெரியவில்லை. உனக்கு வேண்டியது ஞானம். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவே உனக்கு ஞானமாய் வழி நடத்துவாராக. ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஏற்கனவே உனக்கு வழி நடத்த கிறிஸ்து உனக்கு இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்கு போய் நான் என் மகளை என்ன செய்யலாம், என் மகனை என்ன செய்யலாம், என்ன வர் என்று கேட்பதை விட கதவை அடைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நெல்லு. தேவன் ஞானத்தை வழங்க பண்ணுவார். கர்த்தர் உனக்கு அறிவுரை சொல்லுவார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இருக்கிறது? ஞானம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு மீட்பு, கிறிஸ்துவுக்குள் நமக்கு நீதி, கிறிஸ்துவுக்குள் நமக்கு பரிசுத்தம். இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொக்கிஷங்களை மறந்துவிடக்கூடாது. அந்த குப்பைக்கார மேரி அப்படி தகப்பனார் கொடுத்துக்கிற சொத்துக்களை எல்லாம் மறந்தாள். அதனாலே பிச்சை எடுக்கிறாள். நம்முடைய அப்பா நமக்கு இத்தனை சொத்துக்களை வைத்தும் நாம் குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்வாரா, இவர் சொல்வாரா என்று குப்பை பொறுக்க கர்த்தர் அழைக்கவில்லை. நமக்கு பொக்கிஷங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அவரே நமக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த பொக்கிஷங்களை மறந்துவிடக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, அடுத்ததாக சிம்சோனுடைய தவறு என்ன என்று பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். என் அருமையான சகோதரனே, உன்னுடைய மகன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்து, டாடி, I have a message to share with you. உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. உங்க அம்மாட்ட போய் சொல்லு போ. நோ, ஐ வில் டாக் டு யூ. உங்கள்கிட்ட பேசுவேன். என்னன்னு, என் கல்லூரி வாசலில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளையே என் வாழ்க்கை துணையாக கொள்ளப் போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கெட் அவுட். அருமையானவர்களே, குடும்பத்தில் பிரச்சனை. பையன் இப்படி வந்து சொன்னது தவறல்ல, ஆசைப்பட்டதிலும் தவறல்ல. வாட் இஸ் பேரண்ட்ஸ் ரியாக்ஷன்? கெட் அவுட் சொல்வதனாலே பிரச்சனை தீர்ந்து விடாது. அவன் சொல்லுவான், ஐ வில் கெட் அவுட் நோ, ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வில் கெட் இன் வித் ஹர். அவளை அழைத்து கொண்டு உள்ளே வருவேன் என்பார். இது சரியான பதில் அல்ல. கிறிஸ்தவ பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மனோவாவும் அவனுடைய மனைவியை என்ன செய்கிறார்கள் என்றால், வாசைகள் என்ன சொல்கிறார்கள்? அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய விசுவாசத்தில் இல்லாத ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்காத, நம்முடைய விசுவாச பாதைக்கு வராத இந்த பெண்ணை எப்படி நீ திருமணம் செய்கிறாய்? அந்நிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த காரியத்துக்கு வந்தாய்? நீ அழைக்கப்பட்டவன் அல்லவா? நீ ஞானஸ்தானம் பெற்றவன், நீ தேவனுக்குள் வளர்ந்தவன், சத்தியத்தை அறிந்தவன்,
நீ எப்படி சத்தியத்தை தூர எரிந்து இந்த பெண்ணினுடைய கரத்தை பிடிக்க பார்க்கிறாய்? வாசிங்கள். உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். ஏன் நம்முடைய சபையிலே உனக்கு பெண்ணே கிடையாதா? கிறிஸ்தவனுடைய பெண்ணே கிடையாதா? சத்தியத்தில் வளர்கிற ஒரு மகள் உனக்கு கிடைக்காதா? நீதியும் பரிசுத்தம் உள்ள குடும்பமே இல்லையா? ஏன் இந்த அவசரமான முடிவுக்கு வருகிறாய்? நியாயமான கேள்விகள். ஆம் பிரியமானவர்களே, எங்களுக்கு பிடிக்கவில்லை, ஆகவே நீ திருமணம் செய்யக்கூடாது. That is not the right answer from the parents. பெண்ணு அவனுக்கு தான் பிடிக்கணும், பெற்றோருக்கு அல்ல. அது அல்ல சரியான பதில். மனோவா argued rightly. வேதத்தை சொல்லி தர்க்கம் பண்ணினான், அழைப்பை சொல்லி தர்க்கம் பண்ணினான், ஆண்டவரை சொல்லி தர்க்கம் பண்ணினான். பிரியமானவர்களே, நீங்களும் பரிசுத்தாவின் உதவியோடு பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள். பிள்ளைகள் விசித்திரமான முடிவில் நாம் எடுப்பார்கள். ஆகவே உங்கள் மனம் எதற்கும் ஆயத்தமாகவே இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வளர வேண்டும் என்பதில் நான் மிகுந்த ஜாக்கிரதையும் அக்கறை உள்ள நான் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்கிறேன். ஏதேனும் இப்படி பிரச்சனை வருமானால் seek the help of the Holy Spirit. மாம்சீகத்தில் பேசாதீர்கள், பிள்ளையை இழந்து போவீர்கள். ஆகையினால் பரிசுத்த ஆவியின் உதவியை பெற்று வேத வசனத்தோடு பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்கள். நிச்சயமாய் வசனம் ஜெயிக்கும். இப்போது சிம்சோன் பதில் சொல்கிறான், வாசியுங்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஒரே வார்த்தை தான் பதில், ஒரு சென்டென்ஸ். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அழைப்பு, கர்த்தருடைய வார்த்தை, அதெல்லாம் தூரத்தடுங்க. இங்க முக்கியமாக டிசைடிங் ஃபேக்டர் மாயாய். என்னுடைய கண்ணு எதை விரும்புகிறதோ அது எனக்கு வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கிறான், என் கண்ணுக்கு பிரியமான அவளையே எனக்கு கொல்ல வேண்டும், அவளையே நான் கொள்ள வேண்டும், அவள் என்னை கொல்ல வேண்டும். அதான் முடிவு எடுத்துட்டான். எத்தனையோ தடவை சொல்லுகிறான், கண் பெண்ணை தெரிந்தெடுக்க கூடாது, ஆவியாரவ தெரிந்தெடுக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒரே வரி, இந்த ஒற்றை வரி பதில் எப்பவுமே சரியா இருக்காது. தம்பி, ஏன் பிந்தி வர்ற? லேட் ஆயிட்டு. நான் இங்கிலீஷில் கேட்கல, ஏன் பிந்தி வர்ற? அப்படியே பிந்திட்டுது. கன்ஃபர்மேஷன் தான் சொல்வானே தவிர ஒரு பதிலே இருக்காது. இந்த ஒரு வரி பதில் எப்போதுமே ஏமாற்றுகிறது. அதுக்காக நிறைய சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சாத்தான் ஏவாள்கிட்ட கேட்டான், சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாமான்னு. இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கதையே நம்ம சொல்லிடுச்சு. சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது சொன்னது, ஓஹோ அவ்வளோதான், அதோட சாத்தான் போயிடுவான். ஆக சுருக்கமான பதில் எப்போது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் இது ஆபத்தான பதில். உன் சகோதரனாகிய ஆபேலே எங்கே? நான் அவருக்கு காவலாளியா? இந்த ஒற்றை வரி பரி, a single sentence answer எப்போது ஏமாற்றும். உங்க பிள்ளைகள் பேசும்போது கவனிங்க. நிதானமாய் வார்த்தைகளை சொல்லுகிறார்களா? வார்த்தைகளை வெட்டி எரிந்து விட்டு ஒன்று ரெண்டு வார்த்தை மாத்திரம் பேசுகிறார்களா? இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படி பிள்ளைகளை ஆரம்பத்தில் வளர்க்கிறோமோ அதுபோலதான் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று அநேக காரியத்தை கேட்கிறோம். நேற்று நான் ஒரு கிளிப்பிங்லே ஒரு பெண் பேசிக் கொண்டிருப்பதை, ஒரு சொற்பொழிவாற்றுவதை சில நிமிடம் நான் கேட்டேன். அதில் ஒரு வாக்கியம் மிக அருமையாக இருந்தது. குழந்தை வேகமாக நடந்து போகிறது, சற்று வேகம், ஒரு ஓட்டம்.
தடுமாறி கீழே விழுந்து விடுகிறது குழந்தை. உடனே ஓன்னு அழுகிறது. தாய் ஓடி போய் பிள்ளையை தூக்கி எடுத்து ஓங்கி ஒரு அறை அந்த தரையை அடித்து பிள்ளையை பார்த்து, தரையை அடிச்சுட்டேன், அது இனி ஒன்றும் செய்யாது, நீ இப்போ உன்னை பிள்ளை அழுகையை நிறுத்திட்டு. அன்றைக்கு தான் பிள்ளை கற்றுக்கொண்டது, தான் செய்த தவறை இன்னொருத்தர் மேல் போடலாம். அதைத்தான் கற்றுக் கொடுத்த. விழுந்தது நீ, அடிபட்டது தர. இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம். தெரியுமானவர்களே, வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நமது பிள்ளைகளை சிறு சிறு காரியங்களில் எல்லாம் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் வளர வளர ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். சரி, இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறான்? அவன் கண்ணுக்கு தெரியமானவர் சொல்ற, he rejected the domestic authority. பாருங்கள், கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய அதிகாரம், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அதிகாரம் யார்? அப்பா அம்மா. எதுவரையிலும் நான் ஜாக்கிரதையாக சொல்லி முடிச்சிருந்தேன், திருமணம் வரையிலும். திருமணத்துக்கு பிறகு முன்பு இருந்தது போல தகப்பனுக்கு அதிகாரம் இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. ஒரு ஞான அதிகாரம் இருக்கலாம், உண்மையான அதிகாரம் இல்லை. நமக்கு பிரச்சனை. அருமையானவர்கள், இப்போது பொதுவான கருத்துக்கு வருகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அருமையானவர்களே, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் ஒரு கெடுபிடியான தகப்பன். என்னுடைய மகனுக்கு எனக்கும் தகப்பாறு தான் இருக்கு. எப்போதும் எங்களுக்குள் பிரச்சனை இருக்கும். எங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணுகிற சுப்ரீம் கோர்ட் என்னுடைய மனைவி. இவ்விதமாக எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் சென்னை பட்டணத்துக்கு போயிருக்கும் போது என் தகப்பனானது சொல்லாதபடி நான் ஏர்போர்ட்டுக்கு அவசரமாய் போய் திரும்பி வந்தேன். என் 3 பிள்ளைகளும் அங்கே இருந்தார்கள். என் மகன் அங்கே நின்று கொண்டிருந்தான். என் தகப்பனாய் என்னை பார்த்து, யாரை கேட்டு நீ வெளியே போன? என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நம்ம பாட்டி எடுத்தார். இப்போ நல்ல கேள்வி. ஐ எம் வெரி கிளாட். எனக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு அவரிடத்தில் உத்தரவு கேட்க போகக்கூடாது என்று சொல்கிற தகப்பனை எனக்கு தந்தபடியினால் என் கர்த்தரை நான் சொல்லிருக்கிறேன். எது அது உனக்கு திருமணம் நடந்ததோ நடக்கவில்லையோ, ஐ எம் யுவர் ஃபாதர், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. பிரியமானவர்களே, திருமணமான பிறகு குடும்பத்தில் தகப்பனுடைய முழு அதிகாரம் என்பதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் பொதுவாக பெற்றோருக்கு கனம் பண்ணுதல் என்பது அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பு. அவருடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியாமலே பாருங்கள். சிம்சோனை பாருங்க, முடிவெட்டி நீளமாக வளர்த்திருப்பான். சிம்சோன், ஏன் முடியை விட வளர்த்திருக்கிறாய்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். அம்மாவிடத்தில் இப்போ முடியாதுன்னு சொன்னியே, அது என்ன? அது ஏஷ்டம். முடிவெடுப்பதில் தடுமாற்றம், முடி வளர்ப்பதில் கத்திருக்காக. பார்த்தீர்களா வாழ்க்கை எப்படி? சடங்கு புறம்பான காரியத்தில் எல்லாம் வைராக்கியம், உள்ளான காரியத்தில் ஒரு வைராக்கியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கையிலே வேத புத்தகம், வேத வசனத்துக்கும் தன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆராதிக்கிற பாடல் உண்டு வாயிலே, இதயம் ஆராதிக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவராய் சிம்சோன் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்தவன், அதன் பலனை மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். ஆம்பிரியமானவர்களே, மாம்சீகம் ஆளுகை செய்கிறான். ஆவியில் நிறைந்த மனிதன் மாம்சீகத்திலேயே செயல்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படி முடியை வளர்த்தவன் தேவனுக்கு வெளியே முடிவு எடுக்கிறவன்.
இதுதான் சிம்சோன். நான் வேகமாக முடிக்கிறேன். அருமையானவர்களே, தகப்பன் கையை நீட்டுகிறான். என் கண்ணுக்கு பிரியமானவள். அந்த ஆசையை பிடுங்கி எடுக்க தகப்பன் தன் கரத்தை நீட்டுகிறான். தாயும் தன் கரத்தை நீட்டுகிறாள். சிம்சோன் கையை தள்ளுகிறான். நோ, அப்படி செய்யாதீர்கள் என்று. ஸ்ட்ராபெரி பிளான்ட், அந்த செடிகளை நட்டு ஏராளமான பழங்கள் அதில் ஏற்பட ஒருவன் பிரயாசப்பட்டான். ஸ்ட்ராபெரியினுடைய பழங்கள் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே அவன் ஏராளமான அந்த பழங்களுக்காக நிறைய செடிகளை வைத்திருந்தான். அவனுடைய நண்பர் காலையில் போய் பார்த்தார். நீ ஒரு ஏக்கர் நிலத்தில் ஏராளமான பூக்கள், ஸ்ட்ராபெரி பூக்கள், பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி, கண்ணுக்கு பிரியமானது. இவர் அதை பார்த்து மகிழ்ந்து, இவ்வளவு அழகாக இருக்கிறது, வீட்டுக்கு போய் மறுநாள் காலையிலே போய் பார்ப்போம், அந்த பூக்கள் தான் எவ்வளவு அழகு என்று வந்து பார்த்தால் ஒரு பூ கூட கிடையாது. தன்னுடைய நண்பனிடத்தில் ஓடி போய், என்ன ஆயிற்று, இவ்வளவு அழகாக நான் தான் அவளை பறித்து போட்டேன், நான் அவளை எல்லாம் பிடுங்கி போட்டேன். ஏன் அப்படி செய்தீர்? என் கண்ணுக்கு அது அவ்வளவு அழகாக இருந்தது. கண்ணுக்கு அழகாக இருப்பதற்காக அல்ல ஸ்ட்ராபெரி வைப்பது, நாக்குக்கு ருசியுள்ள நல்ல பழங்கள் வரும். இந்த முதல் பூவை விட்டு விட்டால் பின்னால் வருகிற பழங்கள் நன்றாக இராது. ஆகவே முதல் பூக்களை பறித்து விட வேண்டும். அதன் பிறகு பூக்கிற பூக்கள் தான் நல்ல கனிகளாய் மாறும். மாம்சத்தின் பூக்களை பறித்து விடுங்கள், ஆவியின் பூக்கள் மலரட்டும், ஆவியின் கனி உனக்கு உண்டாகும். இதுதான் அவர் அந்த ஸ்ட்ராபெரி நமக்கு கற்றுத்தருகிற பாடம். கேட்கவில்லையே, என் கண்ணுக்கு பிரியமானது இருந்தது பூக்களை விட்டு விட்டால் ஸ்ட்ராபெரி சரியான பலனை தரார். உன் கண்ணுக்கு பிரியமானது என்றே நீ விட்டுவிட்டால் வாழ்க்கை பலன் தராது. கண்ணின் பார்வையிலே நடவாதே, கண்ணின் இச்சையிலே போய்விட. ஆம் பிரியமானவர்களே, இப்போது சிம்சோன் மிக பிடிவாதமாக இருந்தான். இப்போது பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. பிடிவாதமாய் திம்னாத்துக்கு போனான், அந்த பெண்ணை எடுத்தான். அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய். பராக்கிரமசாலியாகிய சிம்சோன், நல்ல காட்டாறு வெள்ளத்திலே எதிர்த்து நீந்தி போகக்கூடிய ஆற்றல் உள்ளவன், பெரிய நீர்வீழ்ச்சியை கூட எதிர்த்து போகக்கூடியவன். கடல் அலைகள் பொங்கி வருமானால் சிம்சோன் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உள்ள பராக்கிரமசாலி. எந்த நதிகளையும், எந்த வாவிகளையும், கடல்களையும், அலைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பராக்கிரமசாலி இந்த பெண்ணினுடைய கண்ணீர் துளியிலே விழுந்து விட்டான். இந்த கண்ணீருக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் விழுந்தான். பொங்கி வரும் கடல் அலையை விட ஆனது தந்திரம் உள்ள பெண்ணின் கண்ணீர். அது சுனாமியை விட வல்லமை உள்ளது. அது அவனை வீழ்த்திற்று, அவன் வாழ்க்கையை அவனை வெறுமையாக்கிற்று. இந்த கண்ணீருக்கு கலங்கினான். வாலிபனே, வாலிப பெண்ணே, வாலிபனே, கண்ணீருக்காக இறங்கி காலமெல்லாம் கண்ணீரிலே ஒரு வாழ்நாளை கழித்து விடார். கண்ணீரை கண்டு இரக்கம் பாராட்டி கண்ணீருக்குள் ஆய்விடாது. சிம்சோன் இந்த கண்ணீருக்கு இறங்கி தன் வாழ்நாளை இழந்து போனான். மாம்சிகத்தின் கண்ணீர் அவன் சரித்திரத்தை மாற்றி அமைத்து விட்டது. இது நமக்கு ஒரு பாடம். நான் முடிக்கப் போகிறேன், ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். குப்பைக்கார மேரி என்று சொன்ன அந்த பெண் ஏன் இந்த நிலைமைக்கு உள்ளானாள் என்றால், அளவு கடந்த துக்கம்,
தன் தகப்பன் இறந்தது, தன் அண்ணன் இறந்து போனது, இதெல்லாம் அவளுக்கு மிகுந்த வேதனை. ஆகவே வருத்தப்பட்டு அழுது அழுது தன்னை வீட்டை மறந்தாள், சொத்தை மறந்தாள், சகலத்தையும் மறந்து தெருவிலே இப்படி ஒரு குப்பையை பெருக்கிறவளாய் மாறி போனாள். காரணம், தகப்பன் இறந்தவுடனே பரம தகப்பனை தேட வேண்டிய மேரி, அண்ணன் இறந்தவுடனே மூத்த சகோதரனாகி கர்த்தரை தேட வேண்டிய அவள் மாம்ச கிரேசத்திலே விழுந்ததினாலே தன் பொக்கிஷங்களை இழந்தாள். என்னை கேட்கும் அருமையான சகோதரன், நல்ல பொக்கிஷம் வீட்டில் இருக்கிறது, தெருவிலே குப்பை பொருள். வேத புத்தகம் வீட்டில் இருக்கிறது, பொக்கிஷமான வார்த்தைகள் ஏராளமாக இருக்கின்றன. உன் மகள் செல்போனிலே குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தொலைக்காட்சியிலே நல்ல செய்திகள் வருகின்றன. உன் மகன் வேறொரு காட்சியை பார்த்து குப்பை பொறுக்கி கொண்டிருக்கிற உன் ஆத்மா, பொக்கிஷங்களை தள்ளுவதனாலே ஆத்மா குப்பைகளை பொறுக்கி எடுக்கிறது. என் அருமையான சகோதரனே, வீட்டிலே ஒரு பொக்கிஷ சாலை, டிவி இருக்கிற இடம் அல்ல, நகை இருக்கிற இடம் அல்ல, ஜப அறையே பொக்கிஷம். உங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போங்கள், வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முழங்காலில் இருக்கிற தகப்பனை பிள்ளைகள் பார்க்கட்டும், ஜெபிக்கிற தாய்களை பார்க்கட்டும். உங்க வீடு பரலோகமாகும். காலம் குறுகுகிறது, இனி காலம் அதிகமில்லை. பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். இதோ நமது கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. யாவரும் பயபக்தியாக இருங்கள், அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்காதீர்கள். ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம் தாரமா ஷரமந்தர கரமந்தரமந்தரூரமா திரமஷராந்தர கரமந்தரமந்தரூரமா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய மானத்தில் சீக்கிரம் வரப்போகிற காலத்துக்குள் இருக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கிறவள் இன்னும் பரிசுத்தமாக இருங்கள். அழைப்பை அசட்டை பண்ணி விடாதீர்கள். மாம்சீகமான பூக்களை பறித்து எறிந்து விடுங்கள். வாழ்க்கை வளமோடு இருப்பதாக. காலம் குறுகுகிறது, உலகம் கலங்குகிறது, முடிவு நாள் நெருங்குது. இயேசுவும் சமீபமே. கர்த்தரை தரிசிக்க நாம் ஆயத்தமாவோம். ஆமென். காலமும் குறுகுதே, உலகமோ கலங்குதே, முடிவு நாள் காலம் குறுகுகிறது. சீக்கிரத்தில் மத்திய வாரத்தில் இயேசு வந்து விடுவார். சமீபமே. வாலிபரே, மகிமையில் கண்டிகே, ஜாக்கிரதைப்படு. தரிசிக்கும் நாளிலோ, நாளினால் நல்ல நாள் பாக்கினாள். நல்ல நாள், கர்த்தரை சந்திக்கிற பாக்கியமான நாள். காலத்தை வீண்போக்காதே, காயத்தை நீ நம்பாதே. வாலிபமும் ஆகி வாழ்நாளும் பறக்கிறது. காலத்தை வீண்போக்காதே, காயத்தை நீ நம்பாதே. வாலிபமும் ஆயி வாழ்நாளும் பறக்குதே.
வாழ்நாள் பறந்து போகின்றன. சீக்கிரத்தில் நாட்கள் பறந்து போகும். என் அருமையான சகோதரி சகோதரியே, காண்கிற உலக மேன்மை, காண்கிற பணம், அருமையான தோட்டம் துறவு எல்லாமே மாயைதான். மாம்சமெல்லாம் புல், மானிடரின் மகிமை எல்லாம் அழிந்து கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே வெளியேறப்பட்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள். காண்பதெல்லாம் மாயையே. காண்பதெல்லாம் மாயையே, மாம்சமெல்லாம் புல்லமே, வானிடரின் மகிமைகள் மாண்டு போப்புல் பூவை போல், மகிமையில் நம் இயேசுவை இந்த ஆராதனையில் இந்த செய்திகளை கேட்ட பிறகு என் வாழ்க்கையை நான் சரி பண்ண விரும்புகிறேன். என் ஆண்டவருக்கு நான் உத்தமமாய் வாழ தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பீர்களானால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஒருவர் கூட இந்த தீர்மானத்துக்கு வராததுனாலே நீங்கள் எல்லாரும் சரியாக வாழ்கிறீர்கள், பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள், வேத வசனம் உங்களுக்கு நினைத்திருக்கிறது என்று நான் எடுத்துக்கொள்ளவா? வாலிப பிள்ளைகளை யோசியுங்கள். ஏனோ தானோ என்று போவது உங்கள் வழக்கம். ஆனாலும் ஆவியானவர்களோடு பேசுகிறார். உங்களையே ஏமாற்றாதீர்கள். ஆவியார் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கரம் தூக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அந்த வேண்டுகோளை இனி நான் வைப்பதும் இல்லை. வீட்டில் சென்று வேத புத்தகத்தை திறந்து உங்கள் மனசாட்சியை கிழித்து நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்று பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக.